உலக புகழ்பெற்ற அர்லிப்பாறை மஞ்சு விரட்டல் 100 காளைகள் தொழுவிலிருந்தும் 500க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக அமிழ்த்துவிட்டதில் 75 பேர் காயம், 8 பேர் மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர், 3 பேர் பலி. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குடையுடன் அர்லிப்பாறை மலை குன்றில் அமர்ந்து மஞ்சு விரட்டை பாதுகாப்பாக கண்டு களித்த ஆயிரக்கணக்கான மக்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சதுர்வேதமங்கலம் ஆத்மநாயகி ருத்ரகோடீஸ்வரர் கோவில் மாசிமக பெருவிழாவையொட்டி 10ஆம் நாள் இன்று உலக புகழ்பெற்ற அரளிப்பாறை மஞ்சு விரட்டு நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற அரளிப்பாறை மஞ்சு விரட்டில் சிங்கம்புணரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 500க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டுவரப்பட்டு வயல்வெளிகளிலும் காட்டுப்பகுதிகளிலும் கட்டுமாடுகளாக நிறுத்தி வைத்திருந்தனர். அரளிப்பாறை கீழ்ப்பகுதியில் தொழுவின் முன் வாடிவாசல் அமைக்கப்பட்டு கால்நடை மருத்துவர்களால் உரிய பரிசோதனை செய்யப்பட்டதில் சுமார் 100 காளைகள் தொழுவில் அடைக்கப்பட்டன. வட்டாட்சியர் நாகநாதன் முன்னிலையில் களத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மாடுபிடி வீரர்கள் 112 பேர் களமிறக்கப்பட்டனர். 5 நிலை நாட்டாளர்கள் அனுமந்த கொடியுடன் ஜவுளி எடுத்து அரளிப்பாறை மலை உச்சியில் உள்ள பால தண்டாயுதபாணிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு தொழுவில் உள்ள கோவில் காளைகளுக்கு வேட்டி வழங்கி முதல் மரியாதை செய்தனர். முதலில் சிங்கம்புணரி சேவக பெருமாள் கோவில் மாடுகள் அமிழ்த்துவிடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தொழுவில் உள்ள மஞ்சு விரட்டு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றனாக அவிழ்த்து விடப்பட்டன. அதே நேரத்தில் ஆங்காங்கே வயல்வெளிகளும் காட்டுப்பகுதிகளிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக அவிழ்த்து விடப்பட்டன. இதில் காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் என 75 பேர் காயமடைந்தனர். இதில் படுகாயமடைந்த 8 பேர் மேல் சிகிச்சைக்கு சிங்கம்புணரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதில் லேசான காயமடைந்த நபர்களுக்கு தொழு அருகிலேயே பிரான்மலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வட்டார மருத்துவர் நபிஷா பானு தலைமையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். மேலும் இதில் சம்பவ இடத்திலேயே ஐஸ் விற்பனை செய்த ராஜஸ்தானை சேர்ந்த ஜமுலா லால்ஜி 40, சிகிச்சை பலனின்றி நாட்டார் மங்கலம் ராம்நாதன் வயது 23, புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் வயது 48 என 3 பேர் உயிரிழந்தனர்.